வேதனை, அது எல்லாமே ஒரு குழந்தைக்குள்ள இருந்து ஒரு மிருகம் எப்படி இருக்குன்ற அந்த அந்த பார்வை இருக்குல்ல, அதுவே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் விருமாண்டியும் பயங்கரமாக ஓடி இருக்க வேண்டிய படம். பட் ஓடி இருந்தது, ஆனால் ஒரு பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு போகலன்றது என்னோட வருத்தம். அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருடைய பெர்ஸ்பெக்டிவில் ஒரே கதை சொல்கிறாங்க. ஹீரோ ஒரு கதை சொல்கிறாரு, வில்லன் ஒரு கதை சொல்கிறாரு. டுவர்ட்ஸ் த எண்டில் நம்ம நடுநிலைவாதியாக இருந்து ஓகே இதுதான் நடந்திருக்கு, இதனால தான் ஒரு தூக்கில் போடக்கூடாது அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம வைக்கிறோம். அதனால் எவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அண்டு கமர்ஷியல் படங்களாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியனாக இருக்கட்டும், அவ்வை சண்முகியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய எஃபர்ட் ஒன்று இருக்கும், இந்தியன் 2 உட்பட. ஏன்னா அந்த சலைவால் அவர் எழுதுறதுலாம் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் தாட் ப்ராசஸாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது நல்ல ஐடியா தான். அது ஸ்டேஜிங்காக ஏதோ ஒரு இடத்துல தப்பாக இருக்கலாம், பட் ஐடியாவாக அது ரொம்ப நல்லா தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி இவ்வளோ விஷயங்களையும் ஒரு கதைக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுறவர் டுவர்ட்ஸ் த எண்டில் எனக்கு தக் லைஃப்பில் எந்த ஒரு இடத்துலையுமே ஜீரணிக்க முடியல. இந்த கதை எப்படி கமல் சார் ஓகே பண்ணியிருப்பார்?